ஹாய், வெல்கம் பேக் டு யாஷிகா vlog. இந்த vlogல நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாஷிகா வந்து அன்னைக்கு டூர் போயிருந்தாங்க. அதை பத்தி வந்து நம்ம சின்னதா பார்க்கலாம். அதே மாதிரி உருளி வந்து எப்படி மாத்துறது, அதுல என்னென்ன வந்து சேர்க்கணுன்றத பத்தியும் வந்து டீட்டெயில்டா வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இந்த வீடியோல சொல்லலாம் இருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு தேவையான நான் போற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாங்க. அதோட ஆல் என்ற ஆப்ஷனை நீங்க தட்டிட்டீங்கன்னா நம்ம போற எல்லா வீடியோவுமே வருங்க. இது வரைக்கும் பார்த்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட் வீக்கா வந்து யாஷிகா வந்து டூர் போகணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆக்சுவலி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டேட் கொடுத்துருந்தாங்க, அது வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லி திரும்ப இன்னொரு டேட் கொடுத்துருந்தாங்க. அதனால யாஷிகா போகணும்னு சொல்லி ரொம்பவே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்த நாளும் வந்துருச்சுங்க. யாஷிகா ஜாலியா கிளம்பிட்டா. அதே மாதிரி வந்து அங்க போறதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே வந்து முந்தின நாளே புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு எல்லாமே வச்சுக்கிறாளோ இல்லையோ, ஆனா வந்து அன்னைக்கு எல்லா திங்ஸுமே ஸ்நாக்ஸுமே எல்லாம் ரெடி பண்ணி ரெடியா பேக்ல ரெடியா வச்சிருந்தா. அதுக்காக நான் காலையிலே வந்து என்னோட நாளும் வந்து ரொம்பவே வேக வேகமா போச்சு. அந்த நாள் ரைஸு, எங்களுக்கு தேவையான சாப்பாடு, அவளுக்கு தனியா சாப்பாடுன்னு சொல்லி எல்லாமே செஞ்சிருந்தோம். அவளுக்கு வந்து லெமன் ரைஸு, முட்டை அந்த மாதிரி வச்சு கொடுத்துருந்தேன். எங்களுக்கு தேவையானது காலையில வந்து எப்பவுமே வந்து நாங்க டீ, நம்ம மார்னிங் டீ குடிக்கிறது போல அதே மாதிரி டெய்லியுமே வந்து ஏதாவது ஒரு சுண்டல் வகை வந்து நாங்க எடுக்கிறது உண்டுங்க. அதே மாதிரி டெய்லியுமே வந்து பாதாம் வந்து ஆளுக்கு ஒரு 4 மாதிரி ஊற வச்சுட்டு அது காலையில சாப்பிடுவாங்க. எல்லாருமே தோலை நீக்கிட்டு அவங்க ஹரிபரியா கிளம்புனாலும் நான் வந்து எப்படி இருந்தாலும் மேலே கடைன்னு எடுத்துட்டு கொடுத்துட்றது, சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு. அது மாதிரி அன்னைக்கு ரொம்பவே நல்லாவே போச்சு. அந்த நாள் ஹரிபரியா தான் போச்சு. மேடம் பேக்ல பாருங்க எத்தனை ஸ்நாக்ஸ் வச்சிருக்காங்கன்னு. அங்க வந்தவங்களே வந்து ஸ்நாக்ஸ் இவ தான் நிறைய எடுத்துட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு அவளே வந்து சொல்லியிருந்தா. அதனால நல்ல வெயிலுக்கும் போறதால இங்க இருக்கிற கிண்டி பார்க்கு தாங்க போறா. அதுக்கு வந்து இவ்வளோ அராஜகம். ஜூஸ் நான் வேற தனியா லெமன் ஜூஸ்ல வந்து செஞ்சு கொடுத்துருந்தேன். அதனால ரொம்பவே அவ ஜாலியா வந்து போயிட்டு வந்திருந்தா. வந்ததுக்கு அப்புறமாவும் வீட்டுல என்னென்ன அராஜகம் பண்ணான்னு சொல்லிட்டு பாருங்க. அதோட கிளிப்ஸும் நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஜாலியா போச்சுங்க அந்த நாளும். அவளுக்கு தனியா சாப்பாடுலாம் செஞ்சு கொடுத்தது இல்லாம எங்களுக்கு தனியாகவும் நாங்கள் சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுக்கிட்டோம். அன்னைக்கு சாம்பார், பொரியல் இந்த மாதிரி செஞ்சிட்டோம். அந்த நாளும் சூப்பராக போச்சுங்க. நான் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து 2வது வாரமே வந்து நான் உருளி வாங்கியிருந்தேன். அதை நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருக்கலாம். உருளி வாங்கிட்டு அதில் என்னென்ன போட்டிருக்கேன்றதை பாருங்க. உருளி ஏன் எதுக்கு வைக்கிறோன்றதை பற்றியும் பார்க்கலாங்க. உருளின்றது வந்து நிறைய பேர் கண் திருஷ்டி அதெல்லாம் வந்து போக்குறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காகவும் தாங்க இது. ஏன்னா வந்து நம்ம வீட்டுல பாக்குறவங்க டைரக்டா வந்து அதை பார்க்கும்போது அதனுடைய கண் திருஷ்டியானது மொத்தமா வந்து அந்த உருளி வந்து அப்சர்வ் பண்ணிருக்குமா. அதனால நான் வந்து அதுல என்னென்ன ஆட் பண்ணிருக்கேன்னா, இதுல வந்து தெய்வ கடாட்சமா இருக்கணும்ன்றதுக்காக வந்து இந்த பொருள் எல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே வாசனையாவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கு. ஏன்னா வீட்டு வாசல்ல இருந்து தான் நம்ம தாண்டி வரோன்ற போது அதனுடைய வாசம் வந்து ரொம்பவே நம்மள வந்து அட்ராக்ட் பண்ணதுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஏலக்காய், அப்புறம் நம்ம கிட்ட ஜவ்வாது இருந்தாலும் போட்டுக்கலாம். ஜவ்வாது, ஏலக்காய், மஞ்சள், குங்குமம், பன்னீர் இருந்துச்சுன்னா கூட நம்ம ஊற்றிக்கலாம் அதில். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே போட்டுட்டு அதே மாதிரி முத்து அந்த மாதிரி ஐட்டம்ஸும் வந்து போட்டுக்கலாங்க. முத்து, பழம் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம டெய்லியுமே அது தண்ணி மாற்றும் போது ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து கடைசியாக நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பூக்கள், அந்த பூக்களை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக போட்டு நம்ம டெய்லியுமே வந்து இது மாற்றணும்னு இல்லை, ஒரு 2 நாளைக்கு ஒரு முறை வந்து நம்ம மாற்றிக்கலாம். பச்சை கற்பூரமும் வந்து அதில் சேர்த்துக்கணுங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற வாசனை பொருட்களான மகாலட்சுமிக்குரிய வாசனை பொருட்களான இவை அனைத்துமே வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம 2 நாளைக்கு ஒரு முறை அந்த மாதிரி கூட மாற்றிக்கலாங்க. பூ வாடிடுச்சுன்னா நம்ம தண்ணி மாற்றிட்டு இந்த தண்ணியை வந்து செடிங்களுக்கு, அந்த மாதிரி துளசி செடி அந்த மாதிரி இருக்கும், அந்த செடிங்களுக்கு ஊற்றிடலாம். ரொம்பவே நல்லா இருக்குங்க. வேஸ்ட் பண்ணக்கூடாது இந்த தண்ணியை கீழெல்லாம் ஊற்றி. அதனால நம்மளோட வீட்டில் வந்து யார் பார்த்தாலுமே வந்து ஃபர்ஸ்ட் அது பார்க்கறதால நம்மளுக்கு வந்து அந்த
கந்திருஷ்டியானது ரொம்பவே கம்மியாயிடும். மேக்சிமம் வந்து அதை வச்சுட்டே வந்தோம்னா இந்த கந்திருஷ்டி விலகுன்றதுக்காக மட்டும்தான் வந்து இது செய்யறது. இது மாதிரி வந்து நீங்களும் செஞ்சு பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அவ்வளோ வாசனையா இருக்குங்க இது. நம்மளே வந்து ஓரளவுக்கு வந்து அப்சர்வ் பண்ணோம். திருஷ்டி போறதுக்காக வந்து நிறைய செய்வாங்க. ஏன்னா மீன் எல்லாம் வளர்ப்பாங்க, அப்புறம் இந்த குதிரைகள்லாம் வைப்பாங்க, அப்புறம் கழுத படம்லாம் கூட வைப்பாங்க. அந்த மாதிரிலாம் கூட செய்வாங்க. இந்த உருளி வந்து நம்ம வச்சுக்கலாம். காலையிலயே வந்து நம்ம வாசல் கோலம்லாம் போட்டுட்டு அங்க வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம நைட்ல அந்த மாதிரி எடுத்து வீட்டு உள்ளே வச்சிடலாம். அவ்வளோ வாசனையா அந்த வீட்டு ரூமே வந்து அவ்வளோ வாசனையா இருக்குங்க. நீங்க செஞ்சு பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. நம்ம வீடியோ இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்கறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த உருளி வந்து அதிகமா நம்ம எதுக்கு வைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீட்டுல மகாலட்சுமி கடாட்சம் நிறைஞ்சதா இருக்கணும்ன்றதுக்காகவும் தாங்க வைக்கிறது. அதனாலதான் இது எல்லாமே வந்து நம்ம இதை ரெடி பண்ணி நம்ம வைக்கிறது. முக்கால்வாசி வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அதுக்கு தான். இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்க. நம்ம வீட்டுல என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்றதையும் நீங்க வாட்ச் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அதே மாதிரி ஆஷிகா வந்து அன்னைக்கு போயிட்டு டூருக்குலாம் போயிட்டு வந்தாச்சுங்க. போயிட்டு வந்து அங்க என்னென்ன நடந்ததுன்றத வந்து ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டா வந்து சொல்லிட்டு இருந்தா. இது வரைக்கும் பொறுமையா இருந்து பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அடுத்து நீங்க பார்க்கணும்னா அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை தட்டி விடுங்க. எல்லா வீடியோ வரும்.